ஃப்ரெண்ட்ஸ், என்னோட தங்கச்சி வந்து தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ட்ரைனேஜில் வந்து குட்டி நாய் கத்துற சவுண்ட் கேட்டிருக்கேன். என்னை வந்து கூப்பிட்டா, சரி என்ன இருக்குன்னு போய் பார்க்கலான்னு நானும் வந்து போயிட்டேன். குட்டி நாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாக்கடை தண்ணியில் வந்து ரொம்பவே உயிருக்கு போராடிட்டு இருந்துச்சு. கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து எடுத்தோன்னே அந்த நாய் அப்படியே விட வேணான்னு அதை வந்து கழுவிடலான்னு பக்கத்தில் ஒரு குழாயில் வந்து கழுவுறதுக்கு போனோம். அங்கே வந்து தண்ணி வந்து வரல. தங்கச்சி தான் வந்து கையில் வந்து கவர் போட்டுட்டு இந்த நாயை வந்து தூக்குனா. நல்ல வேளை என் தங்கச்சி பார்த்தனால இந்த நாயோட உயிரை காப்பாற்றியாச்சு. ஏன்னா வந்து அந்த சாக்கடையை வந்து மேலே ஒரு இது மாதிரி போட்டு மூடி இருந்தாங்க. அது கீழே அந்த நாய் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் நாய்க்குட்டி எங்கே இருக்குன்னு தெரியல. தூக்கணும் தான் நாய்க்குட்டி வந்து அந்த தண்ணியில் வந்து மிதந்துட்டு இருந்துச்சு. வீட்டுக்கு கொண்டு வந்து நாங்கள் வந்து அந்த நாயை வந்து நல்லா குளிப்பாட்டிட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்கு வந்து ரொம்பவே குளிர்ச்சு. ஏன்னா வந்து ரொம்பவே கூலிங்காக இருந்துச்சு. மழை வேற பெஞ்சிருந்துச்சு. பட் இருந்தாலும் அப்படியே வந்து விட முடியாது. நல்லா வந்து குளிப்பாட்டிட்டோம். அடுத்து வந்து என்னோட பழைய டவுஸ் இருந்துச்சு, அதை வச்சு தொடச்சிடலான்னு வந்து நல்லா வந்து தொடச்சிட்டோம். பாவம் குளிர்ல நாய் வந்து ரொம்ப நடுங்கிருச்சு. நல்லா நாங்கள் தொடச்சிட்டோம். அடுத்து வந்து பக்கி அன்னைக்கு தலை கொடுக்கும் போது என்ன தெரியல உருன்றுச்சு. கொஞ்சம் வந்து கோவம் ஆயிடுச்சு. இந்த நாயை தூக்குனால கொஞ்சம் பொசசிவ் ஆயிடுச்சு. சரி குட்டி நாய் வந்து நம்ம பழைய இடத்துல விட்டுலான்னு வந்து போனோம். இந்த இடத்துல தான் நாய்க்குட்டி இருந்துச்சு. பாருங்க, நாய் வந்து வெளியே இருந்து பார்த்தா தெரியவே தெரியாது. அதை தூக்குனா தான் தெரிஞ்சிச்சு. குட்டி குழந்தை மாதிரி இந்த குட்டி நாய் வந்து கியூட்டா இருக்குல்ல. இந்த நாய் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பிளாக் ஹார்ட் எமோஜி கமெண்ட் பண்ணுங்க. அம்மா கிட்ட போய் விட்டா அம்மா வந்து பார்க்கவே இல்லை. அப்புறம் வந்து குட்டி வந்து அதோட இடத்துக்கு வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓடி இந்த கார்கில வந்து போயிருச்சு. அடுத்து வந்து இதுக்கு வந்து ஏதாவது பிஸ்கட் வாங்கி போகலான்னு நினைச்சோம். சரின்னு நாய் விட்டுட்டு இப்போ போய் பிஸ்கட் வாங்க போறேன். பிஸ்கட் வாங்கிட்டு வந்தாச்சு. பட் நாய் இல்லை. அதனால வந்து என்னோட நாய்க்கு வந்து நான் பக்கிக்கு வந்து பிஸ்கட் வந்து போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் போய் நாயை பார்த்தோம். நேற்று பிஸ்கட் போட முடியலன்னா அடுத்த நாள் நாய்க்குட்டிக்கு வந்து பிஸ்கட் போடலான்னு பிஸ்கட் வாங்கிட்டு போனோம். அது கூட மற்ற குட்டி கூட சேர்ந்து விளாண்டு இருந்துச்சு. 3 குட்டி மொத்தமாக இருந்துச்சு. பிஸ்கட் போட்டால் நல்லா சாப்பிட்டுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.